10,000 ரூபாய்க்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ஹாட் 50 5G அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் பெஸ்டா இருக்கு, எதெல்லாம் ஒர்ஸ்டா இருக்கு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த டைம் பாக்ஸோட டிசைனை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பொதுவாக பச்சை பசையர்னு கொடுத்து அதை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் இந்த டைம் அந்த கலர்ஸ் எல்லாம் வேரியேஷன் காமிச்சு அந்த டிசைன் வந்து நல்லாவே இருக்கு. பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பாக்ஸோட டிசைன் பிடிச்சி என்ன பண்றது, மொபைல் பிடிக்கணும் இல்லையா? நக்கல்யா அவனுக்கு. இருந்தாலுமே இங்க 5 year of smoothness அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு உள்ள வரேன். அதுக்கப்புறம் 16GB ரேம்னு போட்டிருக்காங்க. எப்பயும் போல 8GB ரேம் 8GB விர்ச்சுவல் ரேம் அதோட தான். அப்புறம் ப்ராசஸர் என்ன கேமரா அப்படி போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல இன்ஃபினிக்ஸோட ஹாட் 50 5G மொபைல். சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் அடாப்டர், அது 10 வாட்க்கான அடாப்டர் தான். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு TPU கேஸ். இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். மொபைலை பார்த்தோன்னே அடடா டிசைன் கூட நல்லா இருக்கு, இன்ஃபினிக்ஸ் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு உத்து பார்க்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. அதை கையில தொடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. லைட்டா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க PMMA அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் இது கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியா இருக்கும். அதுபோக மேல அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தா அப்படியே ஒரு ஓவல் ஷேப்ல கொடுத்து அதுக்குள்ள அந்த கேமராவெல்லாம் ரெக்டாங்கிள்ல கொடுத்து அதுக்கு சின்ன சின்ன பம்ப் கொடுத்துருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே LED ஃபிளாஷை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. கீழே இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்கு. அது போக எப்பயும் போல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 188 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.9 mm பண்ணிருக்காங்க. பொதுவா இன்ஃபினிக்ஸோட மொபைல் எல்லாம் கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மொபைல் நல்ல சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு பெஸ்டா டிசைன் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது சேஜ் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இது கிரீன் கலர் தான். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இது போக 3 கலர் வேரியன்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா Black, Blue, Purpleல அவைலபிளா இருக்கு. இந்த பர்பிள் மட்டும் உங்களுக்கு வேகன் லெதர் பேக்ல கிடைக்கும். டிஸ்ப்ளே 6.7 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. ஆனா இங்க HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் அதை தான் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இவங்க பெட்டரா Full HD+ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த டிஸ்ப்ளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93.9% அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் எனக்கு பார்த்தா அந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு அத தோணல. ஏன்னா இங்க லெஃப்ட் அண்ட் ரைட்லலாம் அந்த பெசல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. டாப்லயுமே கம்மியா தான் இருக்கு. இது வந்து பெட்டரா அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் சின் அப்படின்னு பார்த்தா சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க சுத்தி வர்ற இந்த பிளாக் இல்லாம அந்த டிஸ்ப்ளேல வரத மட்டும் இவங்க வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்படி பார்த்தாலுமே இந்த செக்மெண்ட்ல இவங்க ஓரளவு பெட்டரான ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மத்தபடி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. பிரைட்னஸும் ஓகேவா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா LCD டிஸ்ப்ளே, அதனால பெரிய அளவுல பிரைட்னஸ் எதிர்பார்க்கலாம். அப்படியே கேமராக்கு வந்தா இங்கேயுமே இன்ஃபினிக்ஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் Sony IMX582 அப்படின்னு ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே Sony சென்சார் கொடுக்கிறது கிடையாது. பட் இன்ஃபினிக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் தான். அதுக்கப்புறம் 2 சென்சார் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் கேமரா சென்சார் கிடையாது. டம்மி பாவா. பாக்குறதுக்கு ஒரு 3 கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிக்கலாமே தவிர அதால பெரிய யூஸ் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா பெட்டரா எடுத்து தருது. போட்டோஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா இருக்கு. டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் பரவாயில்லாம இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா நாய்ஸ்லாம் ஆட் ஆகி கொஞ்சம் ஆவரேஜா இருக்குது. பட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது இந்த செக்மெண்ட்ல இதோட அவுட்புட் உண்மையாவே பெஸ்டா தான் இருக்கு. அப்படியே செல்ஃபிக்கு வந்தா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுவுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸ்கின் டோன்லாம் நல்லா பெட்டராவே எடுத்து தருது. ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைஸ் பண்ணி தரதான். பட் போட்டோ அளவுக்கு வீடியோஸ்ல வந்து அந்த கலர்ஸ், அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் பெட்டரா எடுத்து தரல. ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அதுவுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும். கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே எப்பவுமே கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த டுயல் வீடியோ, AR ஷாட், வைட் செல்ஃபி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ப்ரோ மோடும் இதுல இருக்குது, ஸ்லோ மோஷனும் இதுல இருக்குது. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு மேல எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இருந்தாலுமே இவங்க கம்மியான பிரைஸ்க்கு மேல ஒரு பெஸ்டான ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டா Realme 13 வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுலயுமே இதே ப்ராசஸர் தான் கொடுத்திருந்தாங்க. 8GB
8GB ராமோட அதோட பிரைஸ் 18,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குது. இவங்க 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அடே ரியல்மி இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு கேட்க தோணுது. பட் இந்த மொபைல்ல இவங்க கொடுத்தது நல்ல விஷயம் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 4,45,000 வந்தது. மற்றபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம போட்டு பார்த்தோம் 94% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணிச்சு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லலாம். பட் நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் பெரிய அளவுல ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ண முடியாது. நார்மலா ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியா போனீங்கன்னா அங்கங்க லைட்டா ஃப்ரேம் டிராப் லாக் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். லோ கிராபிக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். மற்றபடி குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்றதுக்கு நல்லா இருக்குது. டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரியான பேசிக் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாலும் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இப்போதைக்கு வரல. இது போகவும் இந்த செக்மெண்ட்ல eMMC ஸ்டோரேஜ் யூஸ் பண்ற மொபைல்ஸும் நிறைய இருக்குது. பட் Infinix அந்த விதத்திலையும் பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ஹைலைட்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2024 பிறந்ததுல இருந்தே எல்லாரும் ஏஐன்னு ஓடிட்டே இருக்காங்க. Infinixும் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட Infinix AI யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், போட்டோவை பெட்டர் பண்ணியிருக்கோம், பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த மொபைலுக்கும் இதுக்கும் பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் இருக்கு. பட் மார்க்கெட்டிங்காக இவங்க ஏஐ அப்படின்னு ஆட் பண்றாங்க. அதே மாதிரி 5 வருஷத்துக்கான ஸ்மூத்னஸ் இருக்கு அப்படின்னு TUVயோட சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம். ரீசெண்டாக சர்டிஃபிகேட் வாங்கினா அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இதுலையுமே. மற்றபடி இதுவுமே ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு டேர்ம் தான். நீங்கள் 5 வருஷம்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கால் பேசுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு நார்மலான யூஸ்க்கு 5 வருஷம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட் கேமிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் போறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு பெட்டரா இருக்காது. அதுலயுமே சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க, XOS 14 மேல. பட் அப்டேட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல பெருசா இவங்க கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்ததா தெரியல. ஒருவேளை அப்படி ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி எப்பயும் போல தேவையில்லாத ப்ளூடூத் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் உங்களுடைய இதுல இருந்து வரக்கூடிய புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுவுமே இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் மினிமலான ப்ளூடூத் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே ஏஐ அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த டைனமிக் ஐலாண்ட் அது வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணும்போது, சார்ஜிங் போடும்போது, கால் பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்லலாம் இந்த டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அப்படியே உங்க போட்டோஸ்க்குமே சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஏஐ அப்படின்னு தான் சொல்றாங்க. செட்டிங்ஸ்ல போய் ஏஐ வால்பேப்பர் ஜெனரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணா அதுல டெக்ஸ்ட் கொடுத்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நீங்க போட்டோவா எடுத்தீங்கன்னா கூட அந்த போட்டோ வந்து கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. நம்மளோட அந்த ஸ்கின் டோனுமே கொஞ்சம் வலுவலுன்னு மாற்றி பார்க்குறதுக்கு ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி சில விஷயங்கள்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸில் இதுக்கு முன்னாடி ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே லிமிடேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சில டைம்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் அந்த மாதிரி எதுவும் லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம செக் பண்ண வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பேட்டரின்னு பார்த்தா வழக்கம் போல 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பெட்டரா பண்ணிட்டு இது வழக்கம் போல தான் இருக்குது. ஆனா இங்கேயுமே Infinix வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க. ஏன்னா பாக்ஸ்குள்ள இருக்கிறது 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் தான். இந்த Xiaomi மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இவங்களும் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒருத்தன் சார்ஜிங் அடாப்டரே கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒருத்தன் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை கொடுத்துட்டு கம்மியான அடாப்டரை கொடுத்து வைக்கிறான். அதை வேற இங்க பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வாட் அடாப்டர் வேணும்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதாவது நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சேல்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஏன்னா 18 வாட் கொடுக்கறதுக்கும் 10 வாட் கொடுக்கறதுக்கும் பெரிய அளவில் காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்துடாது. இருந்தாலுமே பிராண்ட் எல்லாமே இந்த மாதிரி கஸ்டமரை ஏமாத்துறாங்க. மற்றபடி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டைமா யூஸ் பண்ண வரைக்கும் பெட்டரா தான் இருந்தது. பெருசா ப்ராப்ளம் இல்லை. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வால்யூம் பட்டன் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துட்டாங்க. கீழேயே பவர் பட்டன், அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் பெட்டரா தான் இருக்குது. இங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு லவுட் டீசென்ட்டா இருக்கு. லவுட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். 3.5 mm ஜாக்கும் கொடுத்துட்டாங்க. சிம் ஸ்லாட்னு பார்த்தா பொதுவா Infinix எப்பவுமே அவங்க எவ்வளவு பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாலும் டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும்போதே நான் சந்தேகப்பட்ட மாதிரியே ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் SD கார்டு இல்லனா 2 சிம் இந்த மாதிரி தான் போட முடியும். Infinix இதையுமே டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்திருக்கலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்குறவங்க அதிகமா SD கார்டு யூஸ் பண்ணுவாங்க.
அவங்க எல்லாமே டெடிகேட்டட் ஸ்லாட் எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி இந்த ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 5G ரெடி மொபைல். இப்போ கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதில் ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+128, 8+128. 4+128 10,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 8+128 11,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ கார்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா இந்த மொபைல் 9,000 வாங்கிக்க முடியும். ஸோ 9,000 இந்த மொபைல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டா இந்த செக்மெண்ட்ல எல்லாருமே கொடுக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. தேவையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்கிறத விட இதுல பெட்டரா இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போதுமான அளவு இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓகேவா இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நீங்க தனியா வாங்கணும். 10 வாட் தான் இருக்குது. மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபினிக்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது.